ஆகாய் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலயத்தை கட்டாமல் தங்களுடைய வீட்டை, தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய வியாபாரங்களை, தங்களுடைய வேலைகளை அவர்கள் வேக வேகமாய் கட்டின போது ஆண்டவர் அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஆகாய் தீர்க்கதரிசி மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நான் உங்களை இந்த தேசத்தில் உங்களை ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறேன், உங்களை தேசத்தை சுதந்தரிக்க விரும்புகிறேன், கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைக்க விரும்புகிறேன். ஆனால் என் ஜனங்களோ பாபிலோன் தேசத்தின் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த ஜனங்கள் ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்கும்போது ஆலயத்தை கட்டாமல் அவங்க வீட்டை கட்டுறாங்க, அவங்க வேலையை கட்டி எழுப்புகிறாங்க, வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறாங்க, அவங்களுடைய வியாபாரத்தை கட்டி எழுப்புகிறார்கள். அப்பொழுது ஆகாய் 1:4 சொல்கிறா, இந்த வீடு பாலாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவா? இது காலமா? இது சபையை கட்டணும், எழுப்புதலை பார்க்கணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஆலயம் விழுந்து கிடக்கிறது, இதெல்லாம் கட்டாமல் நீங்கள் வேக வேகமாக வீட்டில் கட்டி நல்லா ஹாப்பியாக இருக்கிறதுக்கே விரும்புகிறீங்களேன்னு ஆண்டவர் சொல்லி அவர்கள் வயல் நிலங்களை கர்த்தரை அடித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவர் வயல் நிலத்தை அடிப்பார்? ஆண்டவர் தேசத்தில் ஜனங்களை அடிப்பாரா? நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிப்பான், தண்டிப்பான், அடிப்பான். நல்ல அப்பான்னா தன் பிள்ளைகள் தவறான வழியில் போகும்போது, சரியில்லாத பாதையில் போகும்போது ஆண்டவர் அடிக்கிற ஆண்டவர் என்று பைபிளில் வசனம் இருக்குது. அது எல்லா பைபிளையும் வேத பகுதியில் பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. அடிக்கிறவராக இருக்கிற கர்த்தர் என்று போடப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5-10 வசனம் வாசிக்கலாம். 10ஆம் வசனத்தில் வாசித்தா, உங்கள் பிதாக்கள் உங்களுக்கு நலமென்று தோன்றின கொஞ்ச காலம் உங்களை சிட்சித்தார், ஆனால் நீங்கள் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகிறதுக்கு தான் அவர் உங்களை சிட்சிக்கிறார், அடைந்து கொள்ளுகிறார். ஏன் சில நேரம் சில அடி விழுது அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும். அப்படின்னா ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப நேசிக்கிறார்னு அர்த்தம். கொஞ்சம் கர்த்தரை விட்டு நம்ம தூரம் போகும்போது, கர்த்தரை விட்டு விலகி போகும்போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் நம்முடைய வாழ்க்கை கால்கள் எடுத்து வைக்க போகும்போது, ஆலயத்தையும் ஆராதனையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் முக்கியப்படுத்தாமல் உலகம், வியாபாரம், வேலை என்று சொல்லி உலக காரியத்துக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறவராக இருப்பாரானால் கண்டிப்பாக நம்மளை தண்டிப்பார், நம்மளை கண்டிப்பார், நம்மளை அடிப்பார், நம்மளை சிட்சிப்பார். யோபு சொல்கிறாரு, என்ன அவர் தான் காயப்படுத்தினாரு. காயப்படுத்தி கட்டுப்போடும் என்னை அடித்தாலும். நம்ம அப்பா அப்படிதான். ஏசப்பாவோட நேச்சர் அன்பாகவே இருக்கிறார், இல்லவே இல்லை. அவர் ஒரு பக்கம் கிருபை, இன்னொரு பக்கம் சத்தியம் உள்ள தெய்வம். ஒரு பக்கம் எவ்வளவு அன்பாக இருக்கிறாரோ அவ்வளவு கடினமான ஆண்டவர் நம்ம ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் அவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லவ் பண்ணுவார். எக்ஸ்ட்ரீமாக என் பிள்ளை கரெக்டாக இருக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் நம்ம ஆண்டவர் போவார். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் தான் இருந்தீங்க, இப்போ வந்தீங்க, திரும்பியும் உங்கள் வீட்டை தான் கட்ட போகிறீங்க, திருப்பியும் உங்கள் வயலை கட்ட போகிறீங்க, வியாபாரத்தை கட்ட போகிறீங்க. ஒரு தடவை பட்டீங்கல்ல, திருப்பியும் இதே காரியத்தை செய்கிறீங்கன்னு ஆண்டவர் கேட்டு தேசத்தில் அவர் தான் பஞ்சத்தை அனுப்புகிறார், பட்டயத்தை அனுப்புகிறார், கொள்ளை நோயை அனுப்புகிறார், மிருகத்தை அனுப்புகிறார். எசேக்கியேல் 14:12 கடைசி வசனம் வரைக்கும் வாசித்தா அது சொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ நான் அடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆசாரியர்களும் லேவியர்களும் பரிசுத்த சமூகத்தில் தீட்டான காரியங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அதை வெறுக்கிறார். அப்போ தான் கர்த்தர் பேசுகிறாரு, இப்போ சபையை கட்டுற காலம் இது உங்களை கட்டுற காலமா,
இது எழுப்புதலை பார்க்க வேண்டிய காலம், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய காலம். இந்த காலத்தில் நீங்கள் எதை செய்யணுமோ அதை செய்கிறத விட்டுட்டு வேற எதெல்லாம் செய்கிறீங்களேன்னு சொல்லி வருத்தப்படுகிறார். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தர் பக்கம் திரும்புகிறார்கள். கொஞ்சம் பேர் திரும்புகிறாங்க, கொஞ்சம் ஆசாரியர்கள் கர்த்தர் பக்கம் திரும்புகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தை தான் ஆகாய் 2:19. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இதுவரைக்கும் எப்படியோ போச்சோ தெரியல, இன்னைக்கு கரெக்ட் பண்ணிட்டீங்கல்ல, இன்னையிலேருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கொஞ்சம் பேர் சரி ஆகலை, ஆனால் சரியான தேவ ஜனங்களுக்கும் தெரியான லேவியர்களுக்கு ஆசாரியர்களுக்கு வீதமாக கர்த்தர் வாக்கு தத்தத்தையும் வார்த்தையும் சொல்றாரு, இன்னையிலிருந்து உங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஆண்டவர் பட்சத்தில் கர்த்தர் சமூகத்தில் தேடி அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் விடுகிறவர் அல்ல, ஒரு நாள் வெறுமையாக அனுப்புகிறவர் அல்ல, அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நோவாவை ஆசீர்வதித்தார். பைபிளில் வாசித்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைக்கு அளவே கிடையாது. ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார்னா அதில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் எல்லாம் படைத்த எல்லா சிருஷ்டிப்பையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். 9ஆம் அதிகாரத்துக்கு வந்தால் நோவாவையும் குமாரரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். 12ஆம் அதிகாரம் வந்தால் ஆபிரகாமையும் அவன் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியாம் 26ஆம் அதிகாரத்தில் வந்தால் ஈசாக்கையும் அவன் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் வந்தால் யாக்கோபையும் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துக்கு வந்தால் யோசேப்பையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துக்கு வந்தால் யாக்கோபு அவனுடைய 12 பிள்ளைகளையும் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்க ரொம்ப பிரியப்படுகிறார். என்னாகும் 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம்னே வேதம் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனா இருக்கிறார். உபாகமம் 2:25 இன்று நான் தொடங்குவேன், இன்று முதல் நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னவ, வானத்தின் கீழே எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள். இன்று ஆசீர்வதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவா? உங்களை ஆசீர்வதிக்கிற அந்த கீர்த்தியும் புகழ்ச்சியும் கேட்டு சத்துரு பயமும் திகிலும் வரும்படி கீர்த்தியை கர்த்தர் உங்களுக்கு பெருக பண்ணுவா, உங்களை அப்படி ஆசீர்வதிப்பா.